சமாதானமாய் தான் இருக்கும். எந்த வீட்டில் சமாதானம் இல்லையோ, எந்த வீட்டில் பிரச்சனையும் பிரிவினையும் மார்க்க வேதங்களும் இருக்குதோ அந்த வீட்டில் தேவன் இல்லை என்பது தான் அர்த்தம். வீடு என்பது ஒரு சரீரத்தையும் ஒரு மனுஷனையும் குறிக்கும், ஒரு மனுஷன் வாடுகிற இடத்தையும் குறிக்கும். ஆக நம் தேவன் வானங்களையும் பூமியும் சகலவற்றையும் சிருஷ்டித்தவர். அவர் சமாதானத்தின் தேவன். அந்த சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன் என்று சொன்னவர். சமாதானம் இல்லாத இடத்துல தேவன் வாசம் செய்ய மாட்டார். தேவஜனமே, இன்னைக்கு உங்க வீட்டில் சமாதானம் இல்லையா? உங்க வீட்டில் கடன் பிரச்சனையா, போராட்டமா, சண்டையா, குடிகார கணவனா? ஜெபிக்கலாம். ஜெபிங்க, என்னோடு இணைந்து ஜெபிங்க. இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை தேவன் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஜெபிக்கலாம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். வானாதி வானங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. கிருபையும் இரக்கமும் உள்ள தகப்பனே, அப்பா, நீர் நேசிக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வீடு அது எப்போதும் சமாதானத்தினால் நிரம்பி இருக்கும் என்று நாங்கள் வாசிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு நீர் தர வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, சமாதானத்தின் தேவன் ஆண்டவரே, சீக்கிரமாய் எல்லா கட்டுகளையும் பிசாசின் போராட்டங்களிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் விடுதலையாக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர் என்று ஆண்டவரே நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த ஜபத்தோடு என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. யார் யார் வீட்டில் சமாதான குறைச்சல் இருக்கிறதோ, யார் யார் வீட்டில் பலவீனங்கள் பிசாசின் போராட்டங்கள் இருக்கிறதோ, இயேசு நாமத்தில் அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை தேவன் நீர் கட்டளையிட வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாத பிசாசின் அந்தகார கிரியைகள், குடி வெறியின் ஆவிகள், பொல்லாத தடைகள், இச்சையின் ஆவிகள், ஆண்டவரே இயேசு நாமத்தில் விபச்சார வேசித்தன ஆவிகள் இயேசு நாமத்தில் என்று நான் கட்டளையிட்டு அப்புறப்படுத்துகிறேன். ஆண்டவரே, உம்மை வாஞ்சிக்கிற, உம்மை விரும்புகிற பிள்ளைகளை நீர் விடுதலையாக்குங்கப்பா. சமாதானத்தினால் நிரப்புங்க, ஆரோக்கியத்தினால் நிரப்புங்க, விடுதலையை கட்டளையிடுங்க. உம்முடைய சமாதானத்தை அவர்களுக்கு வைத்து போயிருக்கிறீரப்பா. அந்த சமாதானத்தினால் அவர்களை நிரப்பி பலப்படுத்த வேண்டும் என நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள பெயரால் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் இன்னொரு ஜெப குறிப்புக்கு இன்னொரு வசனத்தை வைத்து நாம் ஜெபித்து இந்த 1 மணி நேர துதி ஆராதனை ஜெப வேலையை நாம் நிறைவுக்குள்ள கொண்டு வரோம்.